நேத்திக்கு முந்தின நாள் அக்கா வீட்டில் பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு. காலையில் 9 மணிக்கு போன கரண்ட் சாயங்காலம் 6 மணியை போல தான் வந்துச்சு. பவர் ஷட் டவுன்னால மொபைலில் சார்ஜ் இல்லை, குழந்தைங்களுமே கரண்ட் இல்லாதனால அழுதுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். வீடியோஸுமே எதுவுமே எடுக்கல, அதனால தான் நேற்று மினி விளாக் அப்லோட் பண்ண முடியல. ஈவினிங் போல மொட்டை மாடிக்கு போயிட்டு குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். கிளைமேட் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரம் ஜாலியாக மேலே என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. அக்கா பனானா கேக் செஞ்சிருந்தாங்க. நாளைக்கு நான் அம்மா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால பஸ்ல போகும்போது சாப்பிட்றதுக்காக தான் இந்த பனானா கேக் செஞ்சாங்க. இதோட ரெசிபி அக்கா சேனல்ல அப்லோட் பண்ணுவாங்க. கேக் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அக்கா சஷ்வந்துக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவனை படிக்க விடாம பாப்பா நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தா. அவ என்னதான் தொந்தரவு கொடுத்தாலும் சரி, சஷ்வந்த் அவளை திட்டவும் மாட்டான், அடிக்கவும் மாட்டான். சமத்து பையன். மறுநாள் காலையிலே ஊருக்கு கிளம்பிட்டோம். அக்கா கிட்ட இருந்து என்னென்ன கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஹேர் ஆயில், பாத் பவுடர், அப்புறம் தம்பிக்கு சத்துமா வரைச்சு வச்சிருந்தாங்க. அதுலயும் பாப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொரியர் சார்ஜ் வேஸ்டா கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான் கையிலேயே வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அக்கா மாமா சிங்காநல்லூர் வரைக்கும் வந்து டிராப் பண்ணாங்க. அங்கிருந்து அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க.